ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான நாளிலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஜெயம் எடுக்கிற பலனை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையில எல்லா இடங்களில எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஹல்லேலூயா. நீ தோற்று போக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ வெற்றி ஜெயம் எடுக்கவே அழைக்கப்பட்டவன். உன்னுடைய கடின உழைப்பு ஒரு நாளும் வீணாய் விரயமாய் போகாது. உன்னுடைய உழைக்கிற உழைப்பு ஒரு நாளும் விரயமாய் வீணாய் போகவே போகாது. தைரியமா இருங்க. வசனம் அழகாய் சொல்லுகிறது. எஸ்தர் 3:10, எஸ்தர் 7:10, ஆமானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் எஸ்தர் எந்த பட்டையும் எடுக்கவில்லை, எந்த ஈட்டி எடுக்கவில்லை. எஸ்தர் போர் செய்யவில்லை. 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை கலங்கடித்து அதிர வைத்த ஆமான், அழ வைத்த ஆமான் கொல்லப்பட்டான். அதுதாங்க ரகசியமே. ஈட்டி எடுக்கல, பட்டயம் எடுக்கல, எதுவுமே எடுக்காம போர் செய்யாம ஆமான் கொலை செய்யப்பட்டான் என்றால் ஜெயம் எடுக்கிற பலன். ஹல்லேலூயா. பட்டயம் ஈட்டி எடுக்காமல் போர் செய்யாமல் எஸ்தர் ஜெயம் எடுத்தார் அல்லவா? இயேசு கிறிஸ்து கூட எந்த பட்டயம் எடுக்கவில்லை. பட்டயம் எடுக்காமலே உலகத்தை ஜெயித்தார். பட்டயம் எடுக்காமலே சாத்தானை ஜெயித்தார். பட்டயம் எடுக்காமலே பாவத்தை ஜெயித்தார். பட்டயம் எடுக்காமலே பாதாளத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்தை எடுத்தா பட்டல தான் விழணும், அது அல்ல. அப்ப வெளிப்படுத்தின 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நம்ம வெற்றி ஜெயம் எடுத்து அவரோடு கூட உட்காரும்படி. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்முடைய பலன் நம்மளுக்கு தெரியவதே இல்லைங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சங்கீதம் 18, 34, 35, 35, 39 சொல்லுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பின் கடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். தாவீது சொல்றான், எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, கர்த்தரே அவனை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஜெயம் எடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள அவரே அவனை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ கவலைப்பட வேணாம், என்னால ஜெயம் எடுக்க முடியலையே, என்னால முன்னால நிக்க முடியலையே. சிலர் சொல்லுவாங்க, நான் ராசி கெட்டவங்க சொல்லுவாங்க. சொல்லாத, என்ன ராசி? நீ போய் நின்னாலே அதிர்ஷ்டம், அதெல்லாம் வேணாம். நீ போய் நின்னாலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். பாருங்களேன், கத்தி எடுக்காம, ஈட்டி எடுக்காம, பட்டயத்தை எடுக்காம, கேடயத்தை எல்லாத்தையுமே எடுக்காமையே கர்த்தர் ஜெயித்தது போல தாவீது ஜெயித்து காண்பித்தான் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை சொல்லி மத்தேயு 4:1-10 வாசிக்கும் பொழுது சத்துரு வசனங்களை பேசினான், கர்த்தர் வார்த்தையினால ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நாம் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வல்லமையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, நல்லதை பேசுங்க, கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுங்க. நம்ம பேசும்போது தேவையற்ற வீண் அளப்பறையை பேசக்கூடாதுங்க. அடுத்தவங்களை குறை சொல்ற வார்த்தை, கரைப்படுத்துற வார்த்தை, கேவலப்படுத்துற வார்த்தை வேண்டாம். எவ்வளோ வார்த்தை இருக்குது. 35,66,480 எழுத்து பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கா எழுதி வைத்திருக்கிறார். அதை பேசுவோமாக. நீங்கள் கேட்க நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் கேட்க நீங்க பேசணும் இல்லையா? நான் கேட்கறதுக்கு நான் பேசணும் இல்லையா? நான் கேட்டதுன்னு கேட்டு கீழ்ப்படிய முடியும். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொல்லணும். பாருங்க, 1 சாமுவேல் 17:45-46 வாசிக்கும் பொழுது கோலியாத்தை ஜெயிக்க தாவீது வார்த்தையை பயன்படுத்தினான். அதான் முக்கியம். பாருங்க, இன்றைக்கு உன்னை என் கையில் என் தேவன் ஒப்பு கொடுப்பார். உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்று பூமியின் ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள். விசுவாச வார்த்தையை பேசினான், ஜெயம் எடுத்தான். எப்படிங்க இது பண்ண முடியும்? நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். அதை இல்லை, அதில் கனியை. அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள், நன்மை நிறைந்த வார்த்தைகள், உண்மை நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அதன் கனியை புசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க, வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையற்ற வார்த்தை, வீண் நலப்பற வார்த்தை, அமங்கலமான வார்த்தை பேசுவார் நிறுத்து. ஜெயம் எடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் அப்பேற்பட்ட ஜெயம் எடுக்கிற பலனை வைத்திருக்கிறாரு. இன்றே இப்பொழுதே அந்த பலன் உங்களுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளில்
பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில வெற்றி ஜெயம் எடுக்க தேவன் கிருபை தருவீராக. தோல்வியில் தோற்று போகட்டும். கடின உழைப்பு ஒரு நாள் விரயமாய் வீணாய் போக வேண்டாம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனதை செய்ய முடியாத திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.